நல்ல திறமையானவங்க இருக்காங்க, நல்லா பேசுறாங்க. இவங்க ஏன் ஒரு கூட்டணி வச்சு உடனடியா போய் பார்லிமெண்ட்ல பேசிடக்கூடாது? ஒரு திருட்டு பையன் எந்த திருட்டு பையல்கிட்ட நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லணும், அவனோட கையை கோத்துட்டு தோல்ல கையை போட்டு நான் நடந்து போறேன். அட இந்த ஒரு முறை தாங்க நான் கூட்டணி வச்சிருக்கேன், அவன் ஒரு தடவை கொள்ளையடிச்சுக்கிட்டோம், அடுத்த தடவையில நான் தடுக்கிறேன்னு சொன்னாக்க நீ என்ன செருப்பை கட்டிட்டு அடிக்க மாட்டீங்க. அங்கே என்னுடைய வாக்கை ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக அடகு வைக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் வளருது. இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு நான் நிக்கக்கூடிய இந்த மத்திய சென்னையில போன முறை பாத்தீங்கன்னா 90,000 வாக்கு விழுந்துச்சு. என்ன நினைச்சு போட்டாங்க? அப்ப திமுகவும் நின்னுச்சு இல்ல, அதிமுக கூட்டணி நின்னுச்சு இல்ல. இவங்க 2 பேரும் சரியில்லை, திமுக கோட்டைன்னு கருதப்படுற இந்த இடத்துல திமுகவை விட்டுட்டு உங்கள்கிட்ட போட்டவங்க எல்லாரும் மாற்றா நிப்பீங்கன்னு நினைச்சு போட்டாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு சின்னம் உறுதி செய்யப்படல. பரப்புரையில சுணக்கம் ஏற்படுதா இதனால? விவசாய சின்னம் வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சி. அப்ப அதை விட 2 மடங்கு வேகத்தோட பாயக்கூடிய ஒரு சின்னத்தோட நம்ம சந்திப்போம். திராவிட கட்சிகள் ஒரு எம்பி தொகுதியில செலவிடுற பணம் இருந்துச்சுன்னா போதும், நான் வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தோட தேர்தலே நடத்தி முடிச்சிருவேங்கிறாரு. யாரு? உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து உங்களை ஜெயிக்க வச்ச பிரசாந்த் கிஷோரே இதை வெளிப்படையா ஒரு இடத்துல சொல்றாரு. அப்படின்னா நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் அவங்க கொட்டுறாங்கன்னு பாருங்க. 2 மாதம் 3 மாத வருமானங்களை நான் இழக்கிறேன் அப்படின்னா மக்கள் நலனுக்காக என்னால் அதை செய்ய முடியும். இதுவே என்னோட சொத்தெல்லாம் வித்து ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் நான் செலவு பண்றேன் அப்படின்னாக்க நான் என்ன நினைச்சு அதை செலவு பண்ணுவேன். அப்ப இந்த கொள்கைக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உறுதியா. மத்திய சென்னையில இந்த மழைநீர் பிரச்சனை, உங்களுடைய திட்டங்கள் என்ன? அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் வந்துடும், வெயில் அடிச்சிச்சுன்னா வறண்டு குடங்களை தூக்கிட்டு நம்ம ரோடா திரியும். 2016 சொல்லிட்டு வரோம். ஆழ்துளை கிணறுகளை உருவாக்குறது, ரீசார்ஜ் வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆழமான கிணத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க வடிகட்டி தூய நீராக வரக்கூடிய இந்த நீரை நிலத்தடிக்குள்ள தள்ளும். இது நீரை சேகரித்தது உண்டான. திமுக என்ன பண்ணுச்சு? 4,000 கோடி ரூபாய்க்கு நான் காவா போடுறேன்னு. என்ன காவாய்? மழை நீர் வடிகால் காவாய். இவங்க என்ன பண்றாங்க? எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொண்டு போய் கூவத்துல கலந்து, கூவத்தை கடல்ல கலந்து மொத்த தண்ணியும் காணாம போயிடும். எல்லா விதத்திலையும் அண்ணன் தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால நீங்க இந்த வேட்பாளர் தேர்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா அரண்டு போவீங்க. உங்க கட்சியோட பிரதமர் வேட்பாளர் யார்? பிரதமர் வேட்பாளர்னு ஒருவர் இருக்க கூடாது. நான் நினைச்சா உனக்கு காசு கொடுப்பேன், ஜிஎஸ்டி எல்லாம் எனக்கு கட்டி முடிச்சிரு, பேரிடர்ல செத்தாக்க 100 கோடி கொடுக்கறதா 200 கோடி கொடுக்கறதா, ஏன் மாநிலத்துக்கு நான் 5000 கோடி கொடுப்பேன், 4000 கோடி கொடுப்பேன், ஆனா உனக்கு வெறும் 300 கோடி கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இது அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம். ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியதுங்கிறது முதல் தேவை. நான் போய் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகுது, என்ன மாற போகுதுன்னு இந்த சிஸ்டத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக வாக்களிக்காதவர்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெஜாரிட்டி. கத்தியை விட மிகப்பெரிய ஆயுதம் துப்பாக்கி, துப்பாக்கியை விட மிகப்பெரிய ஆயுதம் வெடிகுண்டுகள், வெடிகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம் அணு ஆயுதம், அணு ஆயுதத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் இருக்குன்னா அது நம்மளுடைய வாக்கு தான். ஆனா இந்த ஒரு வாக்கு நீங்க போட்டு அது தவறான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிச்சுன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி டிசிஷன் பல தலைமுறைகளை பாதிக்கும். அப்ப அவ்வளவு பெரிய ஆயுதத்தை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தல் பரப்புரைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இதுக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம பரப்புரை ஆரம்பிச்சாச்சு. ஐயா சீபா ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவிச்சு நம்ம எழும்பூர்லேருந்து நம்மளோட இதை தொடங்கணும். இப்போ துறைமுகம் அடுத்தடுத்த தொகுதிகளுக்கும் நம்மளுடைய பரப்புரையை சரிவாக செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியை தவிர அதிமுக, திமுக, பாஜக எல்லாமே ஒரு பணபலம் மிக்க ஒரு கட்சி. அப்படிங்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, நமக்கு எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடு தான். மக்களை நேரடியாக சந்திக்கிறது, மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்துறது. இந்த அரசியல் என்பது மக்களுக்கும் நம்ம நிலத்துக்குமான ஒரு சேவை தானே தவிர இது ஒரு வியாபாரம் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்கிறது. இதெல்லாம் தான் நம்மளோட குறிக்கோள். இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்து சொல்லும்பொழுது மக்கள் பார்ப்பாங்க, உண்மையிலேயே இது அரசியலை வியாபாரமாக செய்யக்கூடிய யார், முழு நேர தொழிலாக இதையே வச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவன் யார், அது இல்லாமல் மக்கள் நல சேவைக்காக செய்கிறவங்க யாருங்கிறத திரும்பி பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை இந்த முறை வலுவாக எல்லாரும் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுறோம். இப்போ கட்சி தலைவர் சீமானன் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தனி நாடாக வேணும், நாங்கள் இந்தியாவில் ஒரு பகுதியே அதாவது எங்களுக்கு இந்தியா நாடே தேவையில்லை, நாங்கள் நெய்தல் படை அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு இதுக்கு மத்தியில் நீங்கள் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறீங்க? இது ரொம்ப தவறான ஒரு புரிதல். இது எப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துருச்சோ அப்போவே என்னன்னாக்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதா தான் வந்துச்சு.
தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு வேணும் அண்ணன் அப்படி சொல்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டை தனியாக பிரிப்பது கிடையாது. இந்த பூமி பந்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேணும். அது ஈழமாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு நாடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்படி கிடைச்சதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரலாற்று ஆய்வை எடுத்து பார்த்தீங்கன்னா நாடற்றவர்கள் தங்களுக்குண்டான நாடை பல இடங்களில் அடைஞ்சிருக்காங்க. இப்போ தெற்கு சூடானாக இருக்கட்டும், அது போல் பல நாடுகள் அந்த மக்கள் வந்துட்டு நாடற்றவர்களாக இருந்து நாடு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா உலகில் மிகப்பெரிய ராஜ்யங்களை கட்டமைச்ச அதை கட்டி ஆண்ட ஒரு இனம். ஆனால் இப்பொழுதைக்கு நாடற்ற இனமாக மாறி நாடோடிகளாக மாறி நிற்கிறோம். இதை தாண்டி தமிழர்களுக்கென்று இந்த பூமி பதத்தில் ஒரு நிலம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் தேசியத்தோட ஒரு இறுதி இலக்காக வச்சுருக்கிறோம். அதை நோக்கி செயல்படுவோம். அதற்காக தமிழ்நாட்டை நாங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து பிரித்து எடுக்கிறோம், அதை தனி நாடாக மாற்றுறோம் அப்படிங்கிறது கோரிக்கை அல்ல. ரெண்டாவது, தமிழ் தேசியம் பேசுகிறீங்க நீங்கள் வந்துட்டு, அப்புறம் எப்படி நீங்கள் இந்திய தேசியத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாக்க, இதை கேட்குறவங்க யார், விமர்சனம் வைக்கிறவங்க யாருங்கிறது நல்லாவே தெரியும். அவர்கள்ட்ட நான் இந்த கேள்வியை திருப்பி வைக்கிறேன். ஆனால் திருமாவளவனர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாரா இல்லையா? இல்லை இந்திய தேசியத்தோடு ஒன்றி போயிட்டாரா? இப்போ திருமாவளவனர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக ஏன் நின்னாரு, நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் ஏன் அவரோட குரல் கொடுக்குறாரு? அப்போ நம்மளோட உரிமைகளை இங்கே பெற்று எடுக்கணும்னா இந்திய தேசியத்திடமிருந்து போராடி தமிழர்களுக்கு சில சலுகைகளை நம்ம வாங்கி கொண்டு வரணும். அப்படின்னாக்க இந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்படிங்கும்போது அதற்குண்டான போராட்டங்களே நம்ம சட்ட வழியாக கையில் எடுக்கணும். நம்ம ஆயுத போராட்டத்தை எல்லாம் மௌனிச்சு எப்போ வந்துட்டு விடுதலை புலிகள்ங்கிற இயக்கம் இது போயிடுச்சோ அப்போ அவர்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆயுத போராட்டத்தை மௌனிச்சு விட்டு அரசியல் போராட்டமாக இறங்குறோம் அப்படிங்கிறாங்க. நாம் இங்கே ஆரம்பித்ததே அரசியல் போராட்டமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம், நாம் தமிழ் கட்சிங்கிறது. அப்போ அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக எதை செய்ய முடியுமோ, எதை சாதிக்க முடியுமோ அதை நோக்கிய பயணமாக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுங்கிறத அணுகிறோம். சரி, அப்போ உங்கள் கட்சியோட பிரதமர் வேட்பாளர் யார்? பிரதமர் வேட்பாளர்னு ஒருவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்சியினோட கொள்கையே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் ஒரு கட்சி இந்திய முழுமைக்கும் ஒரு கட்சி இருக்கும், அந்த ஒரு கட்சி உட்காந்துட்டு இந்திய மொத்தத்தையும் ஆட்டி வைக்கும் அப்படின்னாக்க அது என்ன சட்டம் நினைக்கிதோ கொண்டு வரலாம். சிஏஏ நினைச்சா கொண்டு வரலாம், முத்தலாக்குக்கு தடை சட்டம் கொண்டு வரலாம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம், காஷ்மீரை தகுதி நீக்கம் செய்யலாம், எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு அசுர கரம் கொண்டு அவங்க வேலை செய்கிறாங்கல்ல, அப்படி ஒரு கட்சி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தானே வேலைகள் நடக்கும். ஒரு தேவையில்லைங்கிற என்ன வேலை நடக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மாநில சுயாட்சின்னு நீங்கள் பேசினவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது சொன்னவங்க எல்லாம் மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு இவங்க மத்தியில் கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாங்க. எப்போ அப்படி ஒப்படைச்சாங்களோ அப்போ என்ன ஆச்சுனாக்க, நீங்கள் கல்வியிலேருந்து பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே மத்திய அரசை நோக்கி போயிருச்சு. இப்போ அப்படி போனதுனால தான் நீங்கள் நினைக்கிறீங்க மத்திய அரசு இல்லாமல் எப்படி வந்துட்டு ஒரு மாநிலத்தால் செயல்பட முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், அண்ணன் சீமான் பல இடங்களில் முன் வச்சிருக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு வெளியுறவு கொள்கையை வச்சுக்கோங்க, இராணுவத்தை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க, பணம் அச்சிடுதலை நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. மாநிலத்தின் பொறுப்பில் கல்வி இருக்குது, மருத்துவம் இருக்குது, மாநிலத்தின் பொறுப்பில் வந்துட்டு எல்லாமே இருக்குனாக்க நான் இங்கே சேர்க்குற வரி வசூலை கொண்டு நாங்கள் மாநிலத்தை செழிப்பாக நடத்த முடியும். அப்போ அப்படி செஞ்சுட்டு போனாக்க மாநிலத்தில் சுயாட்சி இருக்கும், என்னோட மொழி காக்கப்படும், என்னோட இனம் காக்கப்படும், எல்லாமே காக்கப்படும். ஆனால் மத்தியில் கொண்டு போய் எல்லா அதிகாரத்தையும் குவிச்சு நான் மேலே ஏறி உட்காந்துப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நான் நினச்சா உனக்கு காசு கொடுப்பேன், ஜிஎஸ்டி எல்லாம் எனக்கு கட்டி முடிச்சிரு, அப்புறமா நான் யோசிக்கிறேன், நீ வந்துட்டு பேரிடர் நிதியெல்லாம் என்கிட்ட கட்டி முடிச்சிரு, அப்புறமா நான் யோசிக்கிறேன், நீ பேரிடரில் செத்தாக்க வந்துட்டு 100 கோடி கொடுக்குறதா 200 கோடி கொடுக்குறதா, ஏன் மாநிலத்துக்கு நான் 5000 கோடி கொடுப்பேன், 4000 கோடி கொடுப்பேன், ஆனால் உனக்கு வந்துட்டு வெறும் 300 கோடி கொடுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இது அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்னன்னாக்க, மத்தியில் ஒரு அரசு தனியாக உட்காந்து ஆளக்கூடாது, எல்லா மாநிலங்களும் கூட்டு சேர்ந்து கூட்டாட்சியாகத்தான் அமையணும் அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரதமரை வேட்பாளராக நிறுத்தி தான் நாங்கள் நிற்கணுங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ இங்கே நிற்கிறவங்க திமுக பிரதமர் வேட்பாளராக யார் அறிவிச்சிட்டாங்களா? இல்லை. அப்போது அதிமுக யாரை அறிவிச்சு நிற்கிறாங்க? இல்லை, திமுகலேருந்து அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் யாரை பிரதமராக அறிவிச்சிருக்கிறாங்க? அதை நாங்கள் முடிவு அதே தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு கட்சி ஆளுமை மிக்க கட்சிகளாக வென்று வரட்டும், வென்று வந்த பிறகு நீங்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுங்கள்னு சொல்கிறோம். அதையும் சுழற்சி முறையில் கொடுங்கன்னு சொல்கிறோம். சுழற்சி முறையில் கொடுக்கும்போது என்றேனும் ஒரு நாள் தமிழன் ஒருவன் பிரதமராக இங்கே உயர் அதிகாரத்தில் உட்கார முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ நீ எவ்வளவுதான் 40 பேரையும் ஒரே கட்சி வென்று போனாலும், 40 தொகுதிகள்லையும் இங்கே வந்துட்டு ஒரு கட்சி வென்று போனாலும் பிரதமர் வேட்பாளரை நாங்கள் வந்துட்டு முடிவு செய்யக்கூடிய, பிரதமராக ஒரு தமிழனை ஆக்கக்கூடிய தகுதிங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்? இதை மாற்றணுன்னாக்க நம்ம இந்த போல் எல்லாத்தையும் தேர்தல் முதற்கொண்டு நம்மளுடைய இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த மொத்த சிஸ்டத்தையும் சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது.
சரி, இப்போ நீங்கள் ஒரு 35-40 தொகுதிகள் ஜெயிக்கிறீங்க. அப்படியே ஒரு பட்ச சூழ்நிலையில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? யார் ஒருவருக்கும் ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இங்கே ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு போட்டியிட்ட போது எல்லோரும் இங்கே வந்துட்டு பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வி மோடியா ராகுலான்னு நிற்கும்போது அவங்க ஒருத்தங்க நின்னாங்க, மோடியா லேடியான்னு நின்னாங்க. அந்த அந்த அப்போ சொல்லும்போது யாருமே நீங்கள் கேட்கல, யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போறீங்க, யாருக்கு இது பண்ணணும். முதல்ல வென்று வந்த பிறகு எல்லா இடங்களிலும் நமக்கு தக்க சூழல் வரும். அப்போ நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு அரசு அமையும். அந்த அரசுல நாமே வந்துட்டு ஒரு வலிமை மிக்க ஒரு பாத்திரம் வகிக்கக்கூடிய அளவுக்கு இருப்போம். அப்படிப்பட்ட அரசை நம்ம அமைப்போம். இப்போ திமுக வந்து 39 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. அவங்க இப்போ பிரச்சாரம் என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான எம்பிக்கள் அதாவது இருந்தால் தான் நம்மளுடைய குரல் வந்து இங்கே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. 39 பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அப்போ 40 தான் பெரும்பான்மையா? அதுதான், அதாவது 35ங்கிறது பாஸ் மார்க்கு, 34ன்னா ஃபெயில் மார்க்குங்கிற மாதிரி இவங்க 39 வச்சிருக்கிறது பத்தாது. அதனால எங்களால் குரல் கொடுத்து எங்களால் வந்துட்டு எதையும் சாதிக்க முடியல. ஆனால் 40 இருந்தால் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மலையை கழட்டி கையில் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அவன் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சிரிப்பாக தான் இருக்கு, நகைச்சுவாக தான் இருக்கு. அவங்க மக்கள் நலம் சார்ந்து செயல்படணும்னு நினச்சிருந்தாக்க எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்க முடியும். அவங்க அதை நோக்கி அவங்க நகரல அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 39 பேரை வச்சிருக்கும் போது செய்ய முடியாததை இன்னும் ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்தாக்க நாங்கள் மொத்தத்தையும் சாட்சி விடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நகைப்புக்குரிய விஷயமா தான் பார்க்குறேன். தேர்தல், அது இது பெரிய தேர்தல், மத்திய தேர்தலுங்கும் போது உங்களுக்கு வாக்காளர் அதிகம், தொகுதி அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 30-50 லட்சம் வரைக்கும் செலவாகும். இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, இந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க 100 கோடி 200 கோடி செலவு பண்ணுறாங்க. இதை நான் சொல்லலைங்க, பிரசாந்த் கிஷோர் அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எனக்கு இந்த திராவிட கட்சிகள் ஒரு தொகுதியில் ஒரு எம்பி தொகுதியில் செலவிடுற பணம் இருந்துச்சுன்னா போதும், நான் வந்துட்டு வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தோட தேர்தலையே நடத்தி முடிச்சிருவேங்கிறாரு. அப்போ அவ்வளோ யார் உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து உங்களை ஜெயிக்க வச்ச பிரசாந்த் கிஷோர் இதை வந்துட்டு வெளிப்படையாக ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் அவங்க வந்துட்டு கொட்டுறாங்கன்னு பாருங்கள். 100, 200, 300 கோடி வந்துட்டு ஒரு எம்பி தொகுதிக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. நமக்கு இங்கே தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறை வச்சிருக்கு. 90 லட்சங்களை தாண்டி நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிர்ணயிச்சு. அதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறதே இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் 90 லட்சம் இல்லை 9 லட்சம் ஒரு நபர் தனி நபர் வந்துட்டு செலவு பண்ணுறது கூட மிகப்பெரிய செலவு தான். அதுவே மிகப்பெரிய செலவு தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு தனிப்பட்ட நபராக என்னுடைய 1 மாத வருமானம் இல்லை என்னுடைய 2 மாதம் 3 மாத வருமானங்களை நான் இழக்கிறேன் அப்படின்னா மக்கள் நலனுக்காக என்னால் அதை செய்ய முடியுங்கிறதுல நான் வந்துட்டு செய்ய முடியும். இதுவே வந்துட்டு என்னோட சொத்தெல்லாம் விற்று ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் என்ன நினச்சி அதை செலவு பண்ணுவேன், நான் திருப்பி அதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே நான் செலவு பண்ணுவேன். என் சொத்தை விற்று நான் பண்ணுறேன் அப்படின்னாக்க திருப்பி எடுக்கணுங்கிறது. அப்போ இந்த கொள்கைக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னாக்க செலவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிச்சுக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு வேட்பாளராக ஒரு அறியப்பட்ட முகமாக நான் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களால் என்ன இயன்றதோ அதை இந்த தேர்தல் சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உத்வேகத்தோடு வந்துட்டு இழுத்து போட்டு அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்போ அது வந்துட்டு இது போல் பண்ணும்பொழுது நமக்கு இந்த துண்டறிக்கை செலவுகள், வாகன செலவுகள் இது எல்லாமே பிரிஞ்சு போகும். ஒரு நபரோட தலையில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது போல் குறைஞ்சபட்ச செலவுன்னு பார்த்தா கூட நமக்கு ஒரு 20-25 லட்சம் ரூபா ஒரு தொகுதிக்கு தேவையானது இருக்குது. அந்த குறைஞ்சபட்ச செலவு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணுன்னாலே நமக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் போயிடும். நம்ம தேர்தல் நாள் அன்றைக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நம்ம கூட வர்றவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்குண்டான செலவுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்ச கணக்குன்னா 25 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா வந்துடுது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு நபராக நாங்கள் செலவு பண்ணுறதே இல்லை. தொகுதியை சார்ந்த அத்தனை பேரும் செலவு பண்ணுறோம். மற்ற மாநிலங்கள்லேருந்து இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் நமக்கு உதவி பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இந்த செலவுகளை எடுத்துனோம். கட்சியிலேருந்து உங்களுக்கு நிதி கிடைக்குமா ஒவ்வொரு தொகுதிக்கு? கிடைக்கும். இப்போ கட்சியிலேருந்துனாக்க மற்ற கட்சியிலெல்லாம் வந்துட்டு கோடிகளில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு என்னன்னாக்க கட்சிக்குன்னு ஒரு நிதி வரும் எல்லா இடங்கள்ல இருந்தும். இப்போ வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்துட்டு உதவி புரியணுன்னாக்க வந்துட்டு இப்போ நமக்கு பணம் அனுப்புகிறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் சேருது. இல்லை நமக்கு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கு வந்துட்டு பணத்தை அனுப்புகிறாங்க. இது இல்லை, இந்த கட்சியினுடைய நிதின்னு ஒன்று சேருது இல்லை. இது சேர்ற நிதி எவ்வளவோ அதை பிரித்து எல்லா தொகுதிகளுக்கும் கொடுக்கறது. அண்ணன் வந்துட்டு கூட்டம் போடுறாருன்னா அந்த அண்ணனுடைய கூட்டத்தினுடைய செலவை கட்சி ஏற்றுக்கிறது. இது போன்ற விஷயங்களை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல வேட்பாளர்கள் தங்களுடைய டெபாசிட் பணம் கட்டுறதுக்கு கூட கட்சி வந்துட்டு உதவி பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ கட்சி கண்டிப்பாக உதவி பண்ணுது. எவ்வளோ முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா கட்சிக்கு என்ன வருதோ அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு வேட்பாளராக இருக்கீங்க. இது மாதிரி எத்தனை மருத்துவ வேட்பாளர்கள் கட்சியில் இருக்காங்க? இந்த முறை நீங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பார்ப்பீங்க,
பெரும்பான்மையாக மருத்துவர்கள் எல்லாரும் வந்துட்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 14 பேருக்கு மேலே மருத்துவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன் மருத்துவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்படி மருத்துவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்போ படிக்காதவங்க உங்கள் கட்சியில் வேட்பாளராக ஆக முடியாதா? இல்லை, அதுதான் அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் ஏன் மருத்துவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அதே போல் ஆசிரியர்கள், பட்டம் பயின்றவர்கள், இவங்களா வந்துட்டு தேடி தேடி எடுக்கிறாரு என்ன அப்படின்னாக்க, இது நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்தல். சரி, அப்போ நீங்கள் வெற்றி பெற்று போகும்போது நம்ம சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய குரல்ங்கிறது வேற, நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டிய குரல்ங்கிறது வேற. இது அண்ணன் வந்துட்டு தெளிவாக பார்க்குறாரு. அப்போ நாடாளுமன்றத்தில் போகும்பொழுது நீங்கள் அங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தை சுற்றி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்குள்ளேயும் நீங்கள் கலந்து பேசி அவர்கள்ட்ட தமிழகத்துக்கு உண்டான வளங்களை நீங்கள் வந்துட்டு பெற்று வரணும்னாக்க அதற்கேற்றாற்போல் தகுதி வாய்ந்த நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணன் வந்துட்டு தெளிவாக இருக்கார். இன்னொன்று, மக்களுக்கு மத்தியில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம சொல்கிற விவசாயம் சார்ந்த கட்சி அப்படிங்கிறத கொண்டு போகும்போது இங்கே பொதுமக்களுக்கு ஒரு பார்வை என்ன வந்துடுதுனாக்க, இவங்கெல்லாம் காட்டான், இவங்கெல்லாம் வந்துட்டு பேசாதவங்க, இவங்கெல்லாம் படிக்காதவங்க, இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பை வந்துட்டு எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே கட்டமைக்கிறாங்க. அப்போ அதை உடைக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அப்போ நான் வந்துட்டு படித்தவர்களாக, இளைஞர்களாக, எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர்களாக, அதே போல் வந்துட்டு எந்த சாதியினரால் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்களை வந்துட்டு முன்னேற்றி கொண்டு வருவதற்காக, எந்த மதத்தின் பெயரால் நீ ஒடுக்கப்பட்டவரோ அவரை முன்னேற்றி கொண்டு வருவதற்காகன்னு எல்லா விதத்துலையும் வந்துட்டு அண்ணன் தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால நீங்கள் இந்த வேட்பாளர் தேர்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்டு போவீங்க, அவ்வளோ தூரம் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற காமராஜர் ஐயா படிக்கல, அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்கள் ஒரு திமுகங்கிற கட்சியை உள்கட்டமைப்பு அதிகமாக பண்ணவர் கருணாநிதி அவர்கள். அப்புறம் ஜெயலலிதாமா 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இப்போ அண்ணனே மேடையில் பேசும்போது சச்சினை வந்து படித்தாரா பந்து அடித்தாரானா பந்து அடித்தார் அப்படின்னு, படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, ஒரு மனித தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை, உறுதியாக கல்வி மட்டுமே ஒரு நபரை வந்துட்டு தீர்மானிக்கிறது இல்லை. முரண்பாடாக இருக்குல்ல? இல்லை, கல்வி மட்டுமே ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது அல்ல. இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவ பாசறையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பேர்னாக்கா நீங்கள் 40 பேரையும் மருத்துவராக நிறுத்திட்டு போகலாம். இல்லை, வழக்கறிஞர் பாசறையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வழக்கறிஞராக நிறுத்திட்டு போயிடலாமே, வாத திறமை உள்ளவராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அல்ல அது. ஆனால் இந்த கல்வி தகுதிங்கிறது நான் சொன்னது போல் இந்த கட்சியின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டுடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையாக என்ன செய்கிறாரு, அது வேற விஷயம். கல்வி மட்டுமே தகுதியா அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் காமராஜர் ஐயாவே படிக்கலை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, கல்வி வந்துட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கலை அவ்வளோதானே தவிர அவர் வாழ்க்கையை முழுவதுமாக படித்து முடித்தவர். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு ஆங்கில புலமை கொண்ட அரசியல்வாதி இங்கே தமிழகத்திலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டு கற்றறிஞ்சவர் தான். கலைஞர் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் மீது 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழில் வந்துட்டு இலக்கணங்கள், இலக்கியங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர் கற்றறிந்தவர் தான். கல்விங்கிறது வேற. ஐயா காமராஜர் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு குளங்கள் இருக்குது, எவ்வளவு ஏரிகள் இருக்குது, அதில் எவ்வளவு நீர் வரத்து இருக்குங்கிறதெல்லாம் விரல் நுனியில் வச்சுருப்பார். அவர் ஹிந்தியில் பேச தெரிஞ்சவர், ஆங்கிலத்தில் பேச தெரிஞ்சவர். இது எல்லாமே கற்றறிந்த குணங்கள் தான். கல்வி பாடங்கிறது வேற, பட்டறிவுங்கிறது வேற. இது அறிவு சார்ந்த நபர்களாக தேர்ந்தெடுக்கிறார், அவ்வளவுதான். மத்திய சென்னையில் முக்கியமான இப்போ 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த மழைநீர் பிரச்சனை. இப்போ அந்த தொகுதியில் உங்களுடைய திட்டங்கள் என்ன? இல்லை, போன முறையும் பார்த்தீங்கன்னாக்கா இதே பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் வந்துடும், வெயில் அடிச்சிச்சுன்னா வறண்டு குடங்களை தூக்கிட்டு நம்ம ரோடாக திரியணும் அப்படிங்கிறது போல். இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னாக்க நான் இப்போ சென்ற முறையிலேருந்து ஒரு திட்டத்தை நாம் தமிழ் கட்சி 2016 சொல்லிட்டு வரோம். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். என்னன்னாக்க ஆழ்துளை கிணறுகளை உருவாக்குறது, ரீசார்ஜ் வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு 2-3 அடுக்குகளை கொண்டதாக இருக்கும். மழை எவ்வளவு பெஞ்சாலும் இதிலிருந்து வடிஞ்சு நல்ல நீர் வந்துட்டு ஆழமான கிணறுக்கு போகும். இந்த ஆழமான கிணத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க அது வந்துட்டு அழுத்தத்தை உண்டாக்குறது மூலமாக இந்த வடிகட்டி தூய நீராக வரக்கூடிய இந்த நீரை நிலத்தடிக்குள்ளே தள்ளும். அப்போது இது அழுத்தத்தை கொடுத்து நிலத்தடிக்குள்ளே தள்ளும்பொழுது நீர் வர வர என்ன ஆகும்னாக்க 2-3 அடுக்குகள் அது வடிஞ்சு இங்கே உள்ளே வரும். வடிய வந்துட்டு உங்களுக்கு உள்ள நிலத்தடிக்குள்ளே போயிட்டே இருக்கும். இது நீரை சேகரித்துக்கு உண்டான அமைப்பு. ஆனால் இப்போ இங்கே திமுக என்ன பண்ணுச்சு, 4000 கோடி ரூபாய்க்கு நான் காவா போடுறேன்னுச்சு. என்ன காவாய்? மழைநீர் வடிகால் காவாய். இப்போ இந்த மழைநீர் வடிகால் வந்துட்டு உருவாக்குறது மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொண்டு போய் கூவத்தில் கலந்து, கூவத்தை வந்துட்டு கடலில் கலந்து மொத்த தண்ணியும் காணாமல் போயிடும்.
அப்புறம் அடுத்த 2 மாசத்துல வரக்கூடிய வெயிலுக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும். மாறாக நம்ம இது போல தாழ்வான இடங்களை கண்டறிஞ்சு அங்கே வந்துட்டு ஒவ்வொரு கிணறுகளாக நம்ம உருவாக்க ஆரம்பிச்சோம்னாக்க அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த தண்ணீரை நிலத்தடிக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்க முடியும். 10 ஆண்டுகள் அதை செஞ்சிருக்க முடியும். ஆனால் இதை நோக்கி அவர்கள் யோசிக்கிறதே இல்லை. 4000 கோடி போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 99% வேலை முடிஞ்சிருச்சுங்க, 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நாங்கள் வந்துட்டு அப்படியே சென்னையை வந்துட்டு தூய்மையாக வச்சிருப்போம் அப்படின்னாங்க. போதாத காலம், அவரோட போதாத காலம் 22 சென்டிமீட்டரில் உண்மையிலேயே மழை வந்து தொலைச்சிருச்சு. அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது உண்மையாக மழை வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் அவங்களோட கட்டமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4000 கோடியை கால் வாய்க்குள்ளே போட்டாங்க, முக்காலை தூக்கி கட்சிக்குள்ளே போட்டாங்க. அதனால் அவங்களால வந்துட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. நாம் என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அப்புறமா ஆரம்பித்த நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அப்புறமா நம்மளுடைய கமலஹாசன் அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எந்த நோக்கத்துக்காக ஒரு கட்சி உருவாக்கப்படுது அப்படிங்கிறது இருக்கு. ஐயா கமலஹாசன் அவர்களே என்ன சொன்னார், நான் ஊழலை ஒழிப்பேன், இந்த திருட்டு கட்சிகளோட இந்த திருடர்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ இந்த ராஜ்யசபாவாக போய் உள்ளே உட்காந்து எந்த ஊழலுக்கு எதிராக பேசுவார் இவர்? எந்த ஊழலுக்கு எதிராக இவர் பேசுவார்? நீங்கள் அந்த கேள்வி, ஊழலை எதிர்க்கிறது மக்கள் நலனை சார்ந்து போராடுறது தான். இப்போ திமுக அதை செய்யுதுன்னு இவர் சொல்லியிருந்தா இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க தேவையில்லையே. திமுக செய்யலைன்னு சொல்லி தான் நான் மாற்று இவங்கள்ட்ட எல்லாம் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். வந்த பிறகு என்ன ஆச்சு, நான் வந்துட்டு இப்போ ராஜ்யசபா எம்பிக்காக சேர்றேங்கிறேன். நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக உள்ளே போய் உட்காந்து யாருக்காக குரல் கொடுப்பீங்க? அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உள்ளே வந்தீங்களோ அந்த நோக்கமே இல்லாமல் போகும்போது நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக போனால் என்ன, போகலைன்னா என்ன, இனிமேல் வயசுக்கு வந்தா என்னங்கிற மாதிரி நீங்கள் வந்தா என்ன, வரலன்னா என்ன. அப்போது உண்மையாக மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னாக்க தனித்த பேராற்றலோடு என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் நான் உள்ளே போனால் தான் என்னால் பேச முடியும். அப்போ அதற்காக தான் தனித்து நிற்கிறதுங்கிறது. வாக்கு சதவீதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கலாம், இது வந்துட்டு தற்காலிக தோல்விகள் தான். ஆனால் அடுத்தடுத்த பாய்ச்சலாக வந்துட்டு நாம் தமிழ் கட்சி ஏன் வளருது அப்படின்னாக்க என்னுடைய வாக்கை எங்கள் அண்ணன் கொண்டு போய் அடகு வைக்க மாட்டார், 1 சீட்டு 2 சீட்டுக்காக அடகு வைக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வளருது. இப்போ ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு நான் நிற்கக்கூடிய இந்த மத்திய சென்னையில் போன முறை பார்த்தீங்கன்னா 90,000 வாக்கு விழுந்துச்சு. இந்த 90,000 வாக்காளர்கள் என்ன நினச்சி போட்டாங்க? அப்போ திமுகவும் நின்றுச்சு இல்லை, அதிமுக கூட்டணி நின்றுச்சு இல்லை. அப்போ என்ன நினச்சி போட்டாங்க 90,000 பேரும்? இவங்க 2 பேரும் சரியில்லை, அப்போ வேற ஒரு நபருக்கு நம்ம போடுவோம், அவர் வந்து மாற்றத்தை உருவாக்கிடுவார் நம்பி போட்டாங்க இல்லை. திமுகவின் கோட்டைன்னு கருதப்படுற இந்த இடத்துல திமுகவை விட்டுட்டு உங்கள்கிட்ட போட்டவங்க எல்லாரும் என்ன நினச்சி போட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மாற்றா நிற்பீங்கன்னு நினச்சி போட்டாங்க. இப்போ அந்த 90,000 கொண்டு போய் நீங்கள் விலை பேசிட்டு 1 கோடி ரூபா எனக்கு கொடுங்க, இந்த 90,000 ஓட்டுக்கு எனக்கு 1 கோடி, அடுத்த தொகுதிக்கு 90,000 கோடிக்கு எனக்கு ஒரு 1 கோடி அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 லட்சம் ஓட்டுக்கு 1 கோடின்னு நீங்கள் வந்துட்டு விலை பேசி வாங்கிக்கிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்காக உழைச்ச அத்தனை பேர் கட்சிக்காரன் இருக்கான், உங்களுக்காக வாக்களித்த இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன பிம்பிலிப்பி பிலாப்பி அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்போ நமக்கு என்ன, ஒரு தனி நபர் அவருக்குண்டான லாப தேவைக்காக நடத்துறது அல்ல கட்சி. தனித்த பேராற்றலாக நாம வளர்ந்து நமக்கு இங்க போகும்பொழுது என்னுடைய கொள்கையோட நான் உள்ள போனா மட்டும்தான் எனக்கு மக்களுக்கு உண்டான நலனை செய்ய முடியும். அதனாலதான் நாம் தமிழ் கட்சி தனித்தே இயங்குது. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்ல திறமையானவங்க இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, இவங்க ஏன் ஒரு கூட்டணி வச்சு உடனடியாக போய் பாராளுமன்றத்தில் பேசிடக்கூடாது? நான் என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு காவல் அதிகாரிங்க. நான் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்கிறேன், இனிமேல் உங்களுடைய நகைக்கும் பணத்துக்கும் நான் பொறுப்பு. உங்களை கொள்ளையடிக்கிறவன்ல அவனை எல்லாரையும் நான் வந்துட்டு தடுத்து நிறுத்துவேன் நான் சொல்கிறேன். மக்கள் என்ன காவல் அதிகாரியாக நியமிச்சிடுறாங்க. நியமித்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு திருட்டு பைய எந்த திருட்டு பையல்கிட்டேருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லணும், அவனோட கையை கோத்துட்டு தோளில் கையை போட்டு நான் நடந்து போகிறேன். அட இந்த ஒரு முறை தாங்க நான் கூட்டணி வச்சிருக்கேன், அவன் ஒரு தடவை கொள்ளையடிச்சுக்கிட்டோம், அடுத்த தடவையில நான் தடுக்கிறேன்னு சொன்னாக்க நீங்க நம்புவீங்களா? நீங்க என்ன செருப்பை கட்டிட்டு அடிக்க மாட்டீங்க அங்கே. அப்ப அதே பிரச்சனை தான் இங்கே. இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு நான் இதே திராவிட கட்சிகளோட, இதே ஆரிய கட்சிகளோட, இதே இந்திய தேசியம் பேசக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டேன் அப்படின்னாக்க மக்கள் மத்தியில் நம்பிக்கை சரிஞ்சிடும். இப்போ இந்த அட்வைஸை கொடுக்குற ஆளுங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீது அக்கறை கொண்ட நபர்கள்லாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிக்குள்ள கரைஞ்சிருச்சுனாக்க திருப்பியும் இவங்களால் எழுந்திரிக்க முடியாது, எழுந்திரிக்க கூடாது. அப்ப இப்படி ஒரு தமிழ் தேசியம் என்ற தனி சித்தாந்தம் இங்க வளரக்கூடாதுன்னு யாரை நம்புறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க,
உடனே போய் கூட்டணி சேர்ந்துக்கோ. தனியா நின்று என்னத்தை நீ புடுங்க போற? இப்போ உடனே வந்து கூட்டணி சேரு. 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ நீ ஜெயிச்சிடலாம், 2 எம்பி ஜெயிச்சிடலாம், உள்ள வந்துடலாம், நீ அப்புறம் பேசி நீ உரிமையை வாங்கு அப்படிம்பாங்க. நமக்கு அக்கறை உள்ளது போல சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா கூட்டணியில கொண்டு போய் இந்த பெருங்காயத்தை கரைக்கிறதுக்கு தான். அவங்க சொல்றதெல்லாம் உங்க பேச்சை பார்த்து அப்புறம் மக்கள் உங்களை தனியா தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. நாங்க தனியாவே நின்று அந்த திறமையை நிரூபிச்சு நாங்க தனியாவே தேர்ந்தெடுத்துட்டு போறோம்னு சொல்றோம். மரத்தான் ஓடுறவனுக்கு தெரியும், அவன் வந்துட்டு 100 மீட்டர்ல தன்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். மரத்தான் ஓடும்பொழுது அவன் மொத்தமாக அந்த மரத்தானை முடிக்கும் பொழுது அவனோட வெற்றிங்கிறது நிர்ணயிக்கப்படுங்கிறது தெரியும். எந்த ஓட்டக்காரனும் வந்துட்டு ஆரம்பத்திலே இந்த 100 மீட்டர் வேகமாக ஓடி நம்ம ஜெயிச்சிருவோம், அப்புறமா வந்துட்டு மெதுவாக ஓடிக்கலாம், அப்புறமா நம்ம மரத்தானை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது இல்லை. அதுதான் நாம் தமிழர் கட்சியினரும். நாங்கள் மிக நெடிய ஓட்டத்தை ஓடுறோங்கிறது தெரிஞ்சு தான் ஓடுறோம். சரிங்கண்ணா, இப்போ உங்க தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வாக்காளர்களுக்கு பல விஷயங்கள் நம்ம வந்துட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அதில் முக்கியமானது என்னன்னாக்க, வாக்களிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை, இந்த சிஸ்டமே சரியில்லை, நான் வந்துட்டு வாக்களித்தாலும் இதே ஆளுங்க தான் திருப்பி ஆள போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒதுங்கி நிற்கிறதுனால எந்த மாற்றமும் உருவாக போகிறது இல்லை. நம்ம தொகுதியில் 40% மேல் மக்கள் வந்துட்டு வாக்களிக்கவே வர்றதில்லை. நீங்கள் சென்னை முழுக்கவே எடுத்து பார்த்தீங்கன்னா 40% மேலே மக்கள் வாக்களிக்கவே வர்றது. அப்படி பார்த்தா அதானே ஒரு டிசைடிங் இதாக இருக்கும், கிட்ட முடிவு செய்கிறது. அதுதான் முடிவு செய்கிற ஓட்டுங்கிறதே அவங்க தான். ஏன்னா இந்த 40% மக்களும் காசு வாங்காதவர்கள், ஓட்டுக்கு காசு வாங்காதவர்கள். அதே நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் நான் போய் என்னத்தை ஓட்டு போட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு அரசாங்கம் லீவு கொடுத்துருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கு ஜனநாயக கடனையே நீ ஆற்றலைன்னாக்க இந்த இந்தியா தேசியத்தை நோக்கியோ இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை நோக்கியோ உங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு உண்டான எந்த உரிமையும் இல்லாமல் போயிடுது. ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியதுங்கிறது முதல் தேவை, அதை செய்யணும். ரெண்டாவது, நான் போய் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகுது, என்ன மாறப்போகுதுன்னு இந்த சிஸ்டத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக வாக்களிக்காதவர்கள் எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெஜாரிட்டி. அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்க, உண்மையிலே நேரில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னாக்க உங்களோட ஒவ்வொரு வாக்கும் தான் அது செலுத்தணும். நான் சொல்கிறது தான், அந்த மேடையில் சொன்னது தான் அது. ஒரு கத்தியை விட மிகப்பெரிய ஆயுதம் துப்பாக்கி, துப்பாக்கியை விட மிகப்பெரிய ஆயுதம் வெடிகுண்டுகள், வெடிகுண்டை விட மிகப்பெரிய ஆயுதம் அணு ஆயுதம், அணு ஆயுதத்தை விட மிகப்பெரிய ஆயுதம் இருக்குன்னா அது நம்மளுடைய வாக்கு தான். ஏன்னா அணு ஆயுதத்தை போட்டால் கூட சில லட்சம் பேர் செத்து அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஒரு வாக்கு நீங்கள் போட்டு அது தவறான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிச்சுன்னா பல தலைமுறைகளை பாதிக்கும். அவங்க எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி டிசிஷன் பல தலைமுறைகளை பாதிக்கும். அப்போ அவ்வளோ பெரிய ஆயுதத்தை நீங்கள் வந்துட்டு யார் கையில் ஒப்படைக்கிறீங்க? அது ஆக்கப்பூர்வமானவர்களுக்கு கொடுத்தால் அந்த அணு ஆயுதத்திலே உங்களுக்கு மின்சாரம் தயாரிக்கலாம். இல்லை அதை அழிவுக்கு கொண்டு போகிறவங்க நினச்சா டாஸ்மார்க்கை திறந்து விட்டு பல தலைமுறைகளை கொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை நீங்கள் வீணாக்காதீங்க, கொண்டு போயிட்டு இந்த 40% பேரும் முழுமையாக இந்த முறை வந்து வாக்களியுங்கள். அது யாருக்காக வேணா இருக்கட்டும், படித்தவன் இளைஞர்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வாக்களிக்கிறீங்க, வாக்களிக்கலாம், அதெல்லாம் வேற. நீங்கள் வந்து வாக்களிங்கள், அது உங்கள் முதல் கடமை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆனால் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னம் வந்து உறுதி செய்யப்படலை. அப்படிங்கும்போது இது வந்து உங்களுடைய பரப்புரையில் சுணக்கம் ஏற்படுதா? இதனால ஒருபோதும் இல்லை. நம்ம வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பரப்புரையை நம்ம தொடங்கிட்டோம். அப்படிங்கும்போது நீங்கள் வேட்பாளர்கள்லாம் மற்ற கட்சி வந்துட்டு கூட்டணி முடிவு பண்ணல, வேட்பாளர் முடிவு பண்ணல, தொகுதி பங்கீடு முடிவு பண்ணல, ஆனால் நாம் வந்துட்டு பரப்புரை களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கும்போது சின்னம் ஒரு பொருட்டு அல்ல. நீ எந்த சின்னமாக இருந்தாலும் அண்ணன் சீமான் முகத்துக்கு தான் எங்களுடைய வாக்கு. அப்படிங்கும்போது அண்ணன் சீமானுடைய கொள்கைக்கு தான் எங்களோட வாக்கு. அப்படிங்கும்போது மக்கள் வந்துட்டு தயாராகிட்டு இருக்காங்க, நம்ம மக்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம். நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தெரியும் உச்சநீதிமன்றம் என்னமா கொடுக்குது, நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி சின்னம் வந்துட்டு வரப்போகுதா வரலையா இல்லைங்கிறது எல்லாமே தெரிய வரும். அடுத்த ஓரிரு நாட்களில் அண்ணன் வந்துட்டு அவருடைய சின்னத்தை தேர்ந்தெடுப்பார். விவசாய சின்னம் வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சி. அப்போ அதை விட 2 மடங்கு வேகத்தோடு பாயக்கூடிய ஒரு சின்னத்தோடு நம்ம சந்திப்போம். அப்போ எதுக்கும் தயாராக தான் இருக்கீங்க? தயாராக தான் களத்தில் போய் போராடிட்டு இருக்கோம். களத்தில் வந்துட்டு களமாடி கொண்டு இருக்கிறோம். மக்களை சந்தித்து நம்ம மக்களை அணிதிரட்டி கொண்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தான், கடைசி நேரத்தில் கடைசி ஒரு நாள் இருந்தால் கூட நமக்கு போதும், இதுதான் சின்னம், இதில் வாக்களிங்க உங்களோட, இதெல்லாம் தான் கருத்துக்கள் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். கடைசி நேரத்தில் இதுதான் சின்னம், இந்த கருத்துக்களுக்கு இந்த சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்மளோட தேவை. அதை கடைசி நேரத்தில் நம்ம செஞ்சால் கூட போதுமான. நீங்கள் இப்போ தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறீங்க, மக்கள் மத்தியில் எப்படி நாம் தமிழர் கட்சியை வந்து வரவேற்கிறாங்க? மக்கள் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க நம்மளை. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி தேர்தலில் நின்ன போது நம்மளை வந்துட்டு ஏளனமாக பார்த்தவர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு பரப்புரைக்கு போகும்போதே பல இடங்களில் வந்துட்டு கையை தூக்கி வீர வணக்கம் சொல்கிறதா இருக்கட்டும், நம்மளை சந்தித்து வந்துட்டு என்னுடைய வாக்கு உங்களுக்கு தான் சொல்கிறதா இருக்கட்டும்,
கை கொடுத்து கட்டி தழுவி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பூரிப்பு மிக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க அவங்களுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை நம்மள்ட்ட வந்து கொடுக்கறது இருக்கு. என்ன மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்குறது? பெரும்பாலும் வந்துட்டு நமக்கு அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுநீர் தேக்கங்கள் அதிகமாக வந்துட்டு அடைச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், மேம்பாலங்கள் கட்டப்படாமலே இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ நீண்ட கால கோரிக்கைகளில் வந்துட்டு கிடப்பில் போடப்பட்ட பல திட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு அப்படிங்கும்போது அதை நாம் முன்னெடுத்து சொல்லுவோம். இந்த இது திட்டத்திலாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கும்பொழுது எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நாங்கள் இதை செஞ்சு கொடுக்குறோங்கிற உறுதிமொழியை அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்போம். ரொம்ப நல்லதுங்கண்ணா. அடுத்த முறை நீங்கள் நேர்காணலுக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வரணும் அப்படிங்கிறது எங்கள் சாட்டை நிர்வாகத்தோட விருப்பம். நிறைவேறும் நம்புகிறோம். நன்றி, மிக்க நன்றி.